ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், அதுவும் கடையில் கிடைக்கிற டேஸ்ட் மாதிரியே எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவு ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டே, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா சக்கரை வந்து நமக்கு தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே இதை குக் பண்ணிவிட்டு வாங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம நட்ஸு சேர்க்கணும். நட்ஸு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து முந்திரி பருப்பும் நிலக்கடலை பருப்பும் சேர்த்துருக்கேன். பட்டர் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்க்குறது தான் இதில் முக்கியமான விஷயம். பட்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன், அன்சால்ட்டட் பட்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நட்ஸை சேர்த்துக்கலாம். நிலக்கடலை பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ரோஸ்ட் பண்ணணுங்கிற வேண்டிய கட்டாயம் கிடையாது. இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம். அதில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஆறணும். அதற்கிடையில் நம்ம வந்து ஒரு 200 ml விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போல் பீட் பண்ணால் போதும். அதிகமாக கேக்குக்கு பண்ணுற மாதிரி நல்லா பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணால் போதும் இதற்கு. இது வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் 200 ml. அதே போல் 200 ml நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கோம். கண்டென்ஸ்டு மில்க் வந்து நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு நீங்கள் பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் சேம் குவான்டிட்டி அளவு நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். ஏன்னா விப்பிங் க்ரீமில் உங்களுக்கு சுகர் இல்லாததுனால சேம் அளவு சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து கூட ஒரு குறைச்சி வந்து ஒரு 50 ml வந்து போட்டுக்கலாம். அதாவது 150 ml அளவு கலந்துக்கலாம். இப்போ நல்லா மில்க் பெய்டு, அதாவது கண்டென்ஸ்டு மில்க் வந்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா விப்பிங் க்ரீமோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் நல்லா வந்து இப்போ பவுடர் பண்ணிக்கணும். நல்லா வந்து உள்ளே ஆட் பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்லா வந்து கொஞ்சம் கொரப்பாக வேணும்னா அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே வந்து டாப்பிங்ஸ் போடுறதுக்கு மட்டும் நல்லா வந்து கொரப்பாக இருக்க மாதிரியும், உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பவுடராகவும் நான் மிக்சர் ஜாரில் ஒரு பல்ஸ் மோடில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் தனித்தனியாக. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொரப்பாக மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருக்கதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து இதை நம்ம ஊற்றி ஒரு 8 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீசர் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஓவர் நைட் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு மேலே வந்து டாப்பிங்ஸாக இந்த நம்ம கொஞ்சம் கொரப்பாக இருக்கிறத போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது இந்த ஐஸ்கிரீமு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 8 ஹவர்ஸ் போல் நமக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸை வச்சு நல்லா செஞ்சாச்சு ஐஸ்கிரீம் வீட்டிலே சுலபமாக. உங்கள் வீட்டிலே இதை ட்ரை பண்ணி விட்டுட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.